சப்பாத்திக்கு திக்காக தொக்கும் வேணும், இட்லிக்கு குருமாவும் வேணும்னு அடம்பிடிக்கும் போது இந்த ரெசிபியை செய்யுங்க. 2 in 1 குழம்புங்க. ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டு ஒரு 100 சின்ன வெங்காயம் வேணும்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் சுருளை வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வரும்போது ஒரே ஒரு நாட்டு தக்காளி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதில் மசாலா சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததும் தயிர் 1 கப்பு இதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு இந்த தொக்குக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி 3 விசில் விட்டு வச்சுருக்கேங்க. அதை அள்ளி இதில் கொட்டிட்டேன். போட்டு நல்லா கலரி கொஞ்சம் சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வந்தோன்னே இறக்கிட்டிங்கன்னா இதை சப்பாத்திக்கான கெட்டி தொக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்பம், இட்லி, தோசை இதுக்கு குருமா வேணும், வெள்ளை குருமா வேணும்னு கேட்டாங்கன்னா இதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு பேனில் மிளகு, சீரகம், சோம்பு, கசகசாவை வறுத்து பொடிச்சு எப்போ வேணாலும் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது கெட்டே போகாது. 10 நிமிஷம் கொதிச்ச குழம்பு இப்படி தாங்க எண்ணெய் தெரிஞ்சு வரும். இதில் தேங்காய், முந்திரி, சோம்பு அரைச்சி சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுருக்க அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் அள்ளி நல்லா மேலாப்பில் இப்படி தூவி விட்டுட்டு 2 கீத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா அருமையான வெள்ளை குருமா ரெடி. இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும்.